ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, வெயிலால் உடல் வறண்டு போகாமல் இருக்க சர்க்கரை நோயாளிகள் எந்த பானங்களை பருக வேண்டும், வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். தற்போது அக்னி வெயில் கொளுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வெயில் உக்கிரமாக உள்ளது. இதனால் வெளியே சென்றால் உடலில் உள்ள நீர் அனைத்தையும் சூரியன் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி விடுகிறது. இதன் விளைவாக நீரிழப்பின் அபாயம் அதிகரிக்கிறது. நீர் இழப்பு என்பது ஒரு மோசமான ஆரோக்கிய பிரச்சனை. முடிந்தவரை ஒருவர் தனக்கு நீரிழப்பு ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீரிழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை உணர்ந்தால் அதை உடனே சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகம். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உண்ணும் உணவு, குடிக்கும் பானம் என்று உட்கொள்ளும் அனைத்திலுமே கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இரத்த சர்க்கரை அளவு சட்டென்று அதிகரித்துவிடும். குறிப்பாக ஜூஸ்கள் விஷயத்தில் சர்க்கரை நோயாளிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சொல்லப்போனால் ஜூஸ்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லதல்ல. ஏனெனில் இவற்றில் போதுமான நார்ச்சத்து இருக்காது. சர்க்கரை எளிய வடிவில் இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவை வேகமாக அதிகரித்துவிடும். ஆனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கோடையில் உடல் வறண்டு போகாமல் இருக்க ஒரு சில பானங்களை குடிக்கலாம். இப்போது அந்த பானங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். முதலில் லெமன் ஜூஸ். கோடையில் அதிகம் தாகம் எடுக்கும். அப்போது சாதாரண நீரை விட லெமன் ஜூஸை பலரும் குடிக்க விரும்புவோம். இந்த லெமன் ஜூஸை சர்க்கரை நோயாளிகள் குடிக்கலாமா என்றால் நிச்சயம் குடிக்கலாம். எலுமிச்சை ஜூஸ் சர்க்கரை நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. சொல்லப்போனால் அந்த ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம், கார்போஹைட்ரேட்டுகள், கலோரிகள் குறைவு. மேலும் எலுமிச்சை ஜூஸ் புத்துணர்ச்சியுடனும் நீரேற்றத்துடனும் ஒருவரை வைத்துக்கொள்ள உதவுகிறது. ஆகவே சர்க்கரை நோயாளிகள் உடல் வறட்சியை தடுக்க எலுமிச்சை ஜூஸை குடிக்கலாம். அடுத்ததாக இளநீர். இரத்த சர்க்கரை அளவுதான் ஒருவர் நாள் முழுவதும் ஆற்றலுடன் இருக்க முக்கிய காரணம். இரத்த சர்க்கரை அளவு எப்போதுமே குறைவாக இருக்கக்கூடாது. அதே போல அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. சமநிலையில் இருக்க வேண்டும். எனவே இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க உதவும் வழிகளை அறிந்து பின்பற்ற வேண்டும். ஒருவருக்கு உடனடி புத்துணர்ச்சி அளிக்கும் ஒரு அற்புதமான பானம்தான் இளநீர். இந்த இளநீர் சுவையானது மட்டுமின்றி இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த தேவையான ஊட்டச்சத்துக்கள், கனிமச்சத்துக்கள் அடங்கிய ஆரோக்கியமான பானமும் கூட. ஒரு ரிசர்ச்சில் கூட இளநீர் சர்க்கரை நோயை பராமரிக்க உதவுவதுமே தெரிய வந்துள்ளது. எனவே சர்க்கரை நோயாளிகள் இளநீரை தாராளமாக குடிக்கலாம். அடுத்ததாக வெஜிடபிள் ஜூஸ். காய்கறி ஜூஸ்களை சர்க்கரை நோயாளிகளுக்கு மருத்துவர்களே பரிந்துரைப்பார்கள். ஏனெனில் காய்கறிகளும் உடலுக்கு ஆற்றலையும் புத்துணர்ச்சியும் அளிக்கின்றன. காய்கறி ஜூஸ் சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டுமின்றி இதய நோய், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் பிற ஆரோக்கிய பிரச்சனைகளை கொண்டவர்களுக்குமே ஏற்றது. மேலும் இந்த வகை ஜூஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன. அதற்கு ஸ்டார்ச் இல்லாத செலரி, கேல், பிரக்கோலி, வெள்ளரிக்காய் போன்றவற்றை கொண்டு ஜூஸ் தயாரித்து குடிக்கலாம். அடுத்ததாக ஸ்மூத்திகளுமே சர்க்கரை நோயாளிகளுக்கான அற்புதமான பானம். ஏனெனில் இவற்றில் பயன்படுத்தும் காய்கறிகள் மற்றும் பழங்களில் இருந்து நார்ச்சத்து முழுமையாக பெறப்படுகிறது. இருப்பினும் இதற்கு பயன்படுத்தும் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை அவகேடோ, விட்டமின் சி பழங்கள் அல்லது சியா விதைகளை கொண்டு ஸ்மூத்தி தயாரித்து குடியுங்கள். அதுவும் காலை வேளையில் ஸ்மூத்தியை குடிப்பது ரொம்பவுமே நல்லது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.